ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியான இனிமையான ஆசீர்வாதமான காலை வேளையிலே சங்கீத தியானங்களோடு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சங்கீதங்களின் தொடர் வரிசையில் இன்றைக்கு 75ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கிறோம். அழிக்காதே, அல் தஷ்கேத். அல் தஷ்கேத் என்பது எபிரேய வார்த்தை. அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது டூ நாட் டெஸ்ட்ராய், அழிக்காதே என்ற பொருளிலே தலைப்பிடப்பட்ட அற்புதமான சங்கீதம். தலைப்பை வாசிக்க கேளுங்கள். அல் தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதமாகிய பாட்டு. இன்னும் அழித்து விடாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி நாடு கடத்தப்பட்ட யூதர்களை தன்னுடைய மனதிலே நிறுத்தினவராய், எண்ணத்திலே சிந்தனையிலே கொண்டவராய் ஆசாப் இந்த சங்கீதத்தை தொடங்குகிறார். மிகவும் கடினமான காலங்களில் கூட அவர்கள் இன்னும் தப்பித்துக் கொள்ளுவார்கள், பிழைத்துக் கொள்ளுவார்கள் என்கிற மேலான நம்பிக்கையோடு கூட ஆசாப் இந்த சங்கீதத்திலே ஒரு ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் ஆண்டவரிடத்தில் ஏறெடுப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இஸ்ரவேல் தேசம் நாடு கடத்தப்படுதலிலிருந்து மீட்கப்படும் பொழுது அவர்கள் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற மக்களாய் இருக்கிறார்கள். அதற்கு முதல்ல ஒரு சமயம் என்ன செய்து விடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் நன்றி இல்லாமல் போய் விடுவார்கள். ஆனால் அந்த எக்ஸைல் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது பார்த்தீங்களா, அப்பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி உள்ள மக்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். மீட்பின் நேரம் என்று சொல்லி வரும் பொழுது கடவுள் மனித குலத்தை அவர்களுடைய தேவைக்கு தகுந்தபடி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களை மீட்கிற ஒரு அற்புதமான ஒரு தேவன் என்பதையும் இந்த சங்கீதத்தின் மூலமாக சங்கீதக்காரன் நமக்கு உணர்த்துகிறார். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் அவர் மேல் கொண்ட மிகுந்த பக்தி, பயம், அவர் மேல் கொண்ட அன்பு, இவைகளின் நிமித்தமாய் அவரிடத்துல உருக்கமாய் மன்றாடுகிற மக்களாயும் காணப்படுகிறார்கள். கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லும் பொழுது, யாரெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்களோ, அவரால் அழைக்கப்பட்ட மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் தக்க பாடத்தை கற்றுக் கொடுக்கிறவராகவும் காணப்படுகிறார். ஆகினாலே அவருடைய ஓங்கிய புயம் வெளிப்படும் பொழுது தேசங்கள் நடுங்குகின்றன என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சங்கீதத்தை நீங்கள் உள்கருத்தோடு நீங்கள் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி மிக அற்புதமாக துவங்குகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அல் தஷ்கேத், அழிச்சிராதீங்க, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் சமீபமாய் இருக்கிறது. நாமம் என்று சமீபம் என்று சொல்லும் பொழுது உம்முடைய நாமம், உம்முடைய விடுதலை எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நீதியாய், நியாயமாய், நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்பதையும் இந்த சங்கீதக்காரன் சொல்ல தவறுவதில்லை. ஆகையினால இந்த கால வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், ஒரு எக்ஸைல், அதாவது ஒரு நாடு கடத்தப்பட்டதை போல ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில நாம் சிக்கி தவிக்கிறோம் என்று சொன்னால் நாம் சொல்ல வேண்டியது அல் தஷ்கேத், டூ நாட் டெஸ்ட்ராய். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் நியாயமாய், நீதியாய், நேர்த்தியாய் நீர் செய்கிற தேவன் என்று சொல்லியும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள். இந்த சங்கீதத்தினுடைய வரிகளை, வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், கொம்பு என்கிறதான பதம், அந்த வார்த்தை பல முறை உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். 5வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதியும் பாருங்கள். கொம்பை உயர்த்தாதிருங்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்? இஸ்ரவேல் மக்களுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்த மக்களை பார்த்து சொல்லுகிறார். கொம்பு, ஹார்ன் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய வெற்றியை, அதாவது அவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்கிறதான ஜெயத்தின் அடையாளத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது.
அப்படி அவர்கள் ஜெயித்து விட்டோம் என்று நினைக்கிற மக்களை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உங்கள் கொம்பை உயர்த்தாதிருங்கள், உங்கள் கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்திலிருந்து தான் ஜெயம் வரும், ஜெயத்தை கொடுப்பவர் கர்த்தர். ஆகினால்தான் இந்த திசையிலிருந்தோ அந்த திசையிலிருந்தோ, இந்த மனிதர்களிடத்திலிருந்தோ அந்த மனிதர்களிடத்திலிருந்தோ நமக்கு வெற்றி வராது, ஜெயம் வராது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்ல வருகிற அற்புதமான விஷயத்தை பாருங்கள். தேவன் நியாயாதிபதி என்று சொல்லுகிறார். ஆம், இந்த உலகத்துல நியாயாதிபதி என்று சொன்னால் ஒரே ஒருவர் மட்டும்தான் உண்மையுள்ள, நீதியுள்ள, நேர்மையுள்ள நியாயாதிபதி. அவர் யார்? அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் செய்கிற செயலை பற்றி இங்கே சொல்லும் பொழுது, தத்தளிப்பின் பாத்திரம், கலங்கி பொங்குகிற மதுபானம் நிறைந்த பாத்திரம் என்று சொல்லும் பொழுது, அது அந்த பாத்திரம் என்று சொல்லும் பொழுது நியாய தீர்ப்பிற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் இதே விஷயத்தை ஏசாயாவும் எரேமியாவும் சொல்லுவதை நீங்கள் கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 51ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தில் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. கவனித்தீர்களா நீங்கள்? சிறுமைப்பட்டவள் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்களை பற்றி ஏசாயாவின் மூலமாக கர்த்தர் பேசும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். தத்தளிப்பின் பாத்திரம். அவர் சொல்லுகிறார், பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை, என் உக்கிரம் இனிமேல் உன்மேல் வருவது கிடையாது, நான் அதை நீக்கி போடுகிறேன். ஜட்ஜ்மெண்டை பற்றி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஜட்ஜ்மெண்ட் யார் மேல வருவதில்லை என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்கள் மேல வருவதில்லை என்று சொல்லி ஏசாயாவினுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. எரேமியாவினுடைய வார்த்தைகளை கவனிங்கள். எரேமியா 25ஆம் அதிகாரத்தினுடைய 15, 16, 17 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கெட்டு போகும்படிக்கு இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி கர்த்தர் என்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தேன். எரேமியாவினுடைய வார்த்தைகளை கவனித்தீர்களா? அந்த பாத்திரத்தை கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கினேன். பாத்திரம் என்று வருகிற அந்த பதத்தினுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்பதை புரிந்திருக்கிறீர்கள். ஏசாயாவில் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் மக்களுக்கு என்னுடைய அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை குடிக்க கொடுக்க மாட்டேன், அவர்கள் கையிலிருந்து வாங்குவேன். எரேமியாவில சொல்லுகிறார், யாரெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு தீங்கு செய்தார்களோ அவர்களுக்கு இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் வாங்கி அவர்கள் கர்த்தருடைய கையிலிருந்து வாங்கி அதை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுப்பேன். நியாய தீர்ப்பை பேசிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் 75ஆம் சங்கீதத்துக்கு நேராய் உங்களுடைய கவனத்தை திருப்பீர்கள் என்று சொன்னார். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. யாரெல்லாம் அதை வாங்கி குடிக்கிறார்கள், உறிஞ்சி குடிக்கிறார்கள், அதன் வண்டல்கள் கடைசி வரை, நியாய தீர்ப்பு கடைசி தனி மனிதன் வரை செல்லுகிறது என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆனால் நான் என்ன செய்வேன், நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம் இந்த சூழ்நிலையிலே? நான் யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்முடைய கையிலிருந்து ஆண்டவர் எடுத்து விடுகிறார். நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறோம். கடைசி வசனத்திலே இந்த சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லி முடிக்கிறார், துன்மார்க்கனுக்கென்று ஒரு கொம்பு இருந்ததே, அந்த கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், கடைசியில நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறார். அல்தஷ்கே, அழிக்காதிருங்க ஆண்டவரே. ஆம், ஆசாபினுடைய அந்த அற்புதமான விண்ணப்பம் இந்த காலை வேளையிலே ஏன் நம்முடைய விண்ணப்பமாக மாறக்கூடாது? ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற சூழ்நிலையை பாருங்க, எங்களை கண்ணோக்கி பாருங்க, உம்முடைய நியாயத்தீர்ப்பு எங்கள் மேல் வராமல் இருக்கட்டும். நீர்
எங்களை உயர்த்துங்க. யாக்கோபின் தேவனை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். நீதிமானுடைய கொம்புகள் உயர்த்தப்படும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லி முடிக்கிறாரே. கர்த்தர் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக உங்களை என்னையும் நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். நீதிமான்களாகிய நம்முடைய கொம்பு தேவனால் உயர்த்தப்படுகிறது என்கிறதான சந்தோஷமான செய்தியை இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறோம். கர்த்தரோடு இணைய, அவரோடு நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை பொழுதிலே இந்த சங்கீதத்தின் மூலமாக நீர் எங்களை ஆற்றி தேற்றி எங்களை உயர்த்தி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்தஷ்கேத் என்று சொல்லி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேலே வராதிருக்கிற நியாய தீர்ப்பிற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். எங்களை உயர்த்துகிற தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன், அதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய கொம்புகள் உயர்த்தப்படுகிறது, அதற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். யாக்கோபின் தேவனை இந்த காலை வேளையில நாங்கள் கீர்த்தனம் பண்ணுகிறோம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபை இருக்கட்டும், அனுக்கிரகம், ஆசீர்வாதம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் உடைய திருக்கரங்களில் தாழ்த்தி சுமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமுக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ சமாதானம் பெருகுவதாக. ஷலோம்.